இப்போ நம்ம குக்கி தான் டியாங்கோட ஹக்கை அப்படியே டைட் பண்ண டியாங் தான் அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. குக்கி ரொம்ப அழுகிறான். அவனுக்கு குக்கியை சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் அவனோட தலையை மட்டும் லைட்டாக கோதி கொடுத்துட்டு, எதுக்காக அவனை விட்டுட்டு போனேன்? உன்னை எவ்வளோ லவ் பண்ணான்னு உனக்கு தெரியும்ல குக்கி. இருந்தும் எதுக்காக அவனை விட்டுட்டு போனேன்? ஸோ குக்கி தான் அந்த ஹக்கை லைட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு, சாரி. குக்கி டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற பில்லோ எடுத்து கையில் வச்சுக்கிறான். ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்கான். ஸோ டியாங்க்கு புரியுது அவன் ஒரு மாதிரி ஹர்ட்டாக இருக்கான்னு. ஸோ இப்போ குக்கி பேச ஆரம்பிக்கிறான். நான் வாத்தி பார்த்தப்ப எனக்கு அவன் மேலே எவ்வளோ லவ் இருந்துச்சோ இப்போ வரைக்கும் அதே அளவுக்கு நான் அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் அவனை நான் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் என் சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. என்னால் வீக்கிட்ட எதுவுமே போப்பனப்பா சொல்ல முடியல. பட் யாங் தான், சரி விடு, நீ அதை பற்றி ரொம்ப யோசிக்காத. இப்போ நான் இதை கேட்குறதுக்காக வரல. நான் வந்தது உன்னை விசாரிக்கிறதுக்காக தான். April 5th midnight 2 மணிக்கு என்ன ஆச்சு? யார் ஒன்று கொலை பண்ண வந்தா? நம்ம கொஞ்சம் அதை பற்றி பேசலாமா? குக்கியோட கை லைட்டாக ஷுவர் ஆகிறத பார்க்குறான். எதுக்காக அந்த டாபிக் எடுத்தாலும் நீ இவ்வளோ பயப்படுற? அப்போ குக்கி அவனோட கையை பார்த்துட்டு ஒரு மாதிரி அந்த ஷுவரை ஸ்டாப் பண்ணுறான். ஹைட் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அவனால் முடியல. எனக்கு எனக்கு தெரியல யாருன்னு தெரியல. சரி, உனக்கு அவன் யாருன்னு தெரியல. நீ எதுக்காக அங்கே போனன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, அது வந்து இங்கே பார், எனக்கு உன் மேலே பயங்கரமான கோவம் இருக்கு. ஆனால் இப்போ நான் வந்திருக்கிறது உன்னை விசாரிக்கிறதுக்காக. ஸோ என்கிட்ட பயப்படாமல் எல்லாமே சொல்லு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி. டியாங் இவ்வளோ நேரம் பேசின டோனை விட இப்போ கொஞ்சம் ஹம்பிளாக கேட்குறான். குக்கி கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு, நான் லேட் நைட் மூவி போயிட்டு வந்தேன். அதுவும் தனியாக போயிட்டு வந்தேன். நான் வந்துட்டு இருந்த வழியில் ஒரு கார் என்ன ஃபாலோ பண்ணுற மாதிரி தோணுச்சு. நான் திரும்பி பார்த்தேன். அந்த காரோட ஹெட்லைட் ரொம்ப பளிச்சுன்னு என் கண்ணில் பட்டுட்டு இருந்துச்சு. அந்த காருக்குள்ளேருந்து ஒரு பர்சன் வெளியே வந்தாங்க. கையில் பெரிய சுத்தியில் ஒன்று இருந்துச்சு. எனக்கு பயமாக இருந்துச்சு. ஃபேஸில் ஒரு பேண்டேஜாக இருந்துச்சு. அந்த பர்சனோட ஃபேஸ் உன்னால் பார்க்கவே முடியலையா? உனக்கு அந்த பர்சன் யாருன்னே தெரியலையா? இந்த குக்கி அப்படியே கண்ணை மூட அவனுக்கு அந்த பர்சனோட ஃபேஸில் இருக்கிற அந்த பேண்டேஜ்லாம் தெரியுது. அந்த பர்சன் ஒரு கையில் இருக்க சுத்தியில் வச்சு குக்கியை தான்